ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி கவி யூடியூப் சேனல். இந்த வீடியோல நாம 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் குவார்டர்லி எக்ஸாம்க்கான ஒரு ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து தமிழ் மீடியத்துக்கான ஒரு ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதவும் கொடுத்துருக்காங்க. 14 ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் என்னென்ன ஒன் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க, எந்தெந்த லெசன்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்த பகுதி 2 2 மார்க் கொஸ்டின். எந்தெந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா எண் 28 கட்டாயமாக. பதுங்கும் குளிப்போர் முனை குறித்து நீங்கள் அறிவதென்ன? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாலர் ஏகாதிபத்தியம் தெளிவுபட விளக்குக. இது வந்து ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின்ஸ். அடுத்தது, பன்னாட்டு நிதி அமைப்பின் நோக்கங்கள் யாவை? அற்று 3ஆம் உலக போரின் பற்றி சிறு குறிப்பு வரைக. இதுவும் ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின்ஸ். அடுத்து, ராமலிங்க அடிகளின் சீர்திருத்தங்கள் பற்றி சிறு குறிப்பு வரைக. இந்திய திட்ட நேரத்தின் முக்கியத்துவம் யாது? அடுத்து, வெப்ப குறைவு விகிதம் என்றால் என்ன? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளின் பெயர்களை பட்டியலிடுக. இயற்கை எரிவாயு என்றால் என்ன? அடுத்து, இடம்பெயர்வு என்றால் என்ன? அதன் வகைகளை குறிப்பிடுக. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். செம்மொழி தகுதி பெற்ற இந்திய மொழிகள் யாவை? மாநில ஆளுநரின் முக்கியத்துவம் யாது? அடுத்து, தனிநபர் வருமானம் என்றால் என்ன? பசுமை புரட்சியின் விளைவுகள் யாவை? வினாயன் 27 28 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். அண்ட் அதுலயே வினாயன் 28 வந்து கட்டாய வினா. அடுத்து பகுதி 3 என்னன்னு பாத்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ். இவையும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கவும் கொடுத்திருக்காங்க. வினாயன் 42 வந்து கட்டாயமான விடையளிக்கவும். ஃபர்ஸ்ட் வினாயன் 29 பாத்தீங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்பு கொடுத்திருக்காங்க. அடுத்தது 30 முதல் உலக போருக்கான முக்கிய காரணங்கள் விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இப்ப நடக்க போற எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அடுத்தது, ஜெர்மனியில் ஹிட்லரின் எழுச்சிக்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை கண்டறியவும். ஐரோப்பிய குழுமம் எவ்வாறு ஐரோப்பில் ஒன்றியமயமானது என்று வரலாற்றை எடுத்தெழுதுக. அடுத்து, காரணம் கூறுக கேட்டிருக்காங்க. 34 தீபகற்ப ஆறுகள் பற்றி எழுதுக. இந்திய காடுகள் பற்றி விவரிக்கும். வினாயன் 34 35 வந்து ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின்ஸ். அடுத்தது 36 பாத்தீங்கன்னா, பல்நோக்கு திட்டம் என்றால் என்ன? ஏதேனும் 2 பல்நோக்கு திட்டங்கள் பற்றி எழுதுக. அடுத்து, அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுக. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை விவரி. நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதற்கு தொடர்புடைய பல்வேறு கருத்துக்களை விவரின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து, வினாயன் 40 உலகமயமாக்கலின் சவால்களை எழுதுக. அடுத்து 41 1900 முதல் 1950 வரையிலான ஆண்டுகளுக்கு உட்பட்ட முக்கிய 5 நிகழ்வுகளை காலக்கோட்டில் எழுதுக. உலக வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கவும் கொடுத்திருக்காங்க. அடுத்தது 8 மார்க் கொஸ்டின். பெண்களின் முன்னேற்றத்திற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தங்கள் ஆற்றிய பணிகள் குறித்து ஒரு கட்டுரை அல்லது 2ஆம் உலக போரின் விளைவுகள் யாவை? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். கண்டிப்பா இப்ப நடக்க போற எக்ஸாம்லையும் கேட்பாங்க. நீங்க சொன்னீங்க, தரவு பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. தேங்க்யூ.